யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. உண்மையில் இரத்த கண்ணீர் வந்தது, அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு காட்சியை நேற்று நான் பார்த்தேன். நடிகர் விஜய், இன்றைய முதலமைச்சர் விஜயோட அலுவலகத்துக்கு கூட்டம் கூட்டம் கூட்டமா ஆளுங்க. நான் முகநூல்ல ஒரு செய்தி எழுதியிருந்தேன். முண்டி அடித்துக் கொண்டு தாவைக்க அலுவலகத்திற்குள் கூட்டம் செய்தி. இரண்டாவது இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, அண்ணாமலை புதிய ஒரு கட்சி துவங்க போகிறார். அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வராங்க. அப்படியே நெரிச்சலா ஒரு கூட்டம் போய் நெரிக்கிற மாதிரி சீன் காட்டுறாங்க. காணொளிகள்ல, இணையங்களில், தொலைக்காட்சிகளில். சரி, இந்திய அளவுல டெல்லியில இருந்து அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வரார், ஒரு பையன். வரும்போதே அம்பேத்கர் புத்தகத்தை கையில காட்டினபடி வராங்க. யாருன்னா கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்தோம். இந்த மூணையும் சேர்த்து நான் போட்டிருந்தேன். நீங்க டெல்லியில இருந்து யுஎஸ்ஏல இருந்து ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் மேல நேரா டெல்லியில இருந்து ஒருத்தன் வரான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இதுக்குள்ள எல்லாம் முண்டியடிப்பு கூட்டம், உள்ள நுழைகிறதுக்கு கூட்டம். நீங்களே எதுக்கு இவ்வளவு கூட்டங்கள் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. இதுகள்லாம் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இத்தனை ஆண்டுகள் பதவியை ருசித்தவர்கள், அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள், அப்படியே சைரன் வச்ச கார்கள்ல போனவன் அத்தனை பேரும் பார்த்தா அந்த வீட்டு வாசல்ல போட்டு, ஆபீஸ் வாசல்ல அப்படி இருக்குதுங்க. என்னடா அரசியல் இது? அதான் நான் போட்டிருந்தேன். நேற்று செண்பகவல்லி அணையை சீரமைப்பதற்காக உண்ணாநிலை அறப்போர் வைகோ அவர்கள் இருக்கிற பொழுது அங்க கூட 10 மணி நேரம் நாங்க பட்டினியா கடந்து நாங்க வந்தது அரசியலா? இல்லை என்றால் பதவி வெறி பிடித்து அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு பதவியை, ஒரு மேயர் பதவியோ, ஒரு நகராட்சி சேர்மன் பதவியோ, பேரூராட்சியோ, ஊராட்சியவோ கைப்பற்றுவதற்காக இந்த கொழுத்து போன வார்த்தை இது டேஷ் ஃபில்அப் பண்ணிக்கோ. என்னையா நடந்துருச்சு கூட்டம்னு? அப்ப இவர்கள் செய்வது அரசியலா? இல்லை என்றால் உண்ணாநிலை அறப்போரில் இருந்து தன்னை வருத்தி கொண்டவர்கள் செய்வது அரசியலா? என்ன செய்யறது? இதில் எழுத்தாளர் சோராவ் தர்மன் கேட்கிறார். ஆமாம், நாளை உடனடியாக அணை சீரமைக்கப்பட்டு அப்படியே எல்லாமே செய்ய வச்சிருன்ற. நீ என்னடா, உன் பேனாவில் உயிர் இருக்கா? உன் பேனாவில் கருத்து இருக்குதா? என்ன செய்தி இது? எம்ஜிஆர் அவர்கள் 1972 ஆண்டு இயக்கத்தை ஆரம்பித்து 1973 ஆண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்த பிறகு கூட வாரதுக்கு யோசிச்சாங்க. மெல்ல நகண்டு வந்தாங்க. 77க்கு பிறகு முழுமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மிக கொள்கைவாதிகள் எல்லாம் எம்ஜிஆர் கிட்ட வந்தாங்க. அவர்களை வைத்து எம்ஜிஆர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு அதனை பயன்படுத்தி கொண்டார். அவரும் பக்குவப்படுத்தி கொண்டார். தன் முன்னிலையிலே அது நடந்தது. ஆனால் இன்று விஜய் அலுவலகத்தில் நடத்தக்கூடிய அந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இல்லை. இதுல பக்கத்துல கோயில்பட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 வருஷமா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு இப்ப தோத்து போயிட்டான். அவன் போய் அங்க வாசல்ல நிக்கிறாங்க. ஒரு புகைப்படம் வருது. தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்வதற்காக அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடிய கடம்பூர் ராஜும், யார கடம்பூர் ராஜை போய் விஜய் போய் பார்க்கக்கூடிய, அப்படியே கையை எப்படி வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த படமும் கடம்பூர் ராஜு அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயரமான கேட்டை அப்படியே நெரிச்சு வச்சு உள்ள போற காட்சியும், உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வதற்காகவா இவர்கள் இப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு போறாங்க? அரசியல் எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒண்ணுமே புரியல தோழர்களே. ஏதுமற்றவர்கள், குரலற்றவர்கள், கேள்வி கேட்க நாதியற்றவர்கள், அவர்களையெல்லாம் அரசியலுக்குள் கொண்டு வந்து உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களை முன்னிறுத்தி வெற்றி பெற்ற இடங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தோல்வி. எல்லாரும் இங்கிட்டு வர வெற்றி பெற்றவங்க எல்லாம் வந்துருச்சு. சரி, இது அதிமுக மட்டும்தான் கிடையாது, திமுகல இருந்தும் போறாங்க. எந்த திமுகவை சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா, சென்னையில மிகப்பெரிய இருமாப்புல இருந்தோம் அன்பழகன். மகன் இன்னைக்கு போய் தாவைக்கால சேர்ந்திருக்கான்.
அதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அந்த ஒரு தேர்ல உட்கார்ந்து இருந்து ஒருத்தங்க இப்படி இப்படி பார்த்து பேசி அப்படியே ஆணையிடுவதை போல் இருந்த ஆளுங்க. அவன் போய் இன்னைக்கு தாவைக்கெல்லாம் சேர்ந்துருக்கிறான். இப்போ இந்த புலியை பார்த்து பூனை சூடு போடும் இல்லையா, தான் உடம்புலையும் புலி மாதிரி நாங்கள் வேஷம் போட்டுக்கிறதோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா திமுகல இருந்து சில கலவரங்கள் அவங்க என்ன ஆள் பிடிச்சிட்டு வராங்க, பசங்களை சின்ன பசங்களை ஆள் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து அங்கனக்குள்ள நிற்க வச்சு எல்லாரும் துண்டை போட்டு அவங்க எல்லாம் திமுகவுக்கு ஆதரவா ஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு காமெடி வேற திமுக காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட இந்த மாதிரி ஆள் இருக்கு, எங்கிட்ட ஆளை பிடிச்சா காசை கொடுத்தா அப்படித்தான் நீங்க ஆளுகளை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணீங்க, தொண்டர்கள்டையா பண்ணீங்க. இப்பயும் திமுக ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். நான் கூட முகநூல்ல எழுதியிருக்கிறேன், திமுக தலைமைக்கு ஒரு சிறிய கட்டளை, ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கட்சி தோழர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கட்சி தொண்டர்களிடம் நெருக்கமாக இருங்கள். அதை விட்டு நீங்க போய் விஜய் என்னெல்லாம் செய்யறாப்லையோ அப்படியே போய் காப்பி பண்ணி உங்களிடம் தொலைக்காட்சி இருப்பது என்பதற்காக அதை அப்படியே போட்டு இணையங்கள்ல அவங்க தான் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாமே மீடியாக்கள்ல கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா இவங்களும் அதே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சில்லித்தனமான இறக்கையில விஜய் தன்னுடைய அரசியலை இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லுவதை கூட இவர்கள் சில்லித்தனமாக செய்கிறாங்க. யார் இன்னைக்கு களத்துக்கு வரல. இன்னைக்காவே ஒரு கூட்டம் போட்டோன்னா இவங்க ஒரு கூட்டம் போட்டு இவங்களும் ஒரு நியூஸ் போடுறது, அவங்க பசங்களை வந்து கூப்பிட்டா இவங்களும் கொண்டு வந்து போடுறது. இப்ப திமுகல இருந்து ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க, என்ன தெரியுமா, ரொம்ப சிரிப்பா இருக்கும். அது வந்து எப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர், அதிமுகவோட ஒன்றிய செயலாளர் நார்த்ல செங்கல்பட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் நினைக்கிறேன், அவரை கூப்பிட்டு வந்து அந்த மண்டபத்துல நிறங்க வச்சுட்டு பாவம் ஸ்டாலின் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எங்ககிட்ட அறிவாலயத்துல வந்து கலைஞர் அரங்கத்தில் கூட்டமாய் கூட்டம் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நியூஸ் அப்படியே அப்டேட்ல வெளியே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா பனையூர் பங்களாவுக்கு முன்னாடி தானாக கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இங்க அப்ராணி வந்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி திமுகவை போல இயக்கங்கள் இந்த மக்கள் பணிக்காக தன்னை வருத்தி உண்ணாவிரதம் இருப்பதற்காக ஒரு தலைவர் வந்து இருக்காங்கன்னா அத்தனை பேர்த்தையும் கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க அரசியல். இதுதான் மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்திகள். ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் தோழர்களே, எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது மக்களை சந்திக்க அவர் வருகிற பொழுது வெள்ளமென திரண்டு வந்த கூட்டம் வந்து கணக்கில் அடங்காது. அதுதான் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக ஒரு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அது எதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த செய்தியை வந்து பேசுபடு பொருளாக ஆனது, தலைவர் வைகோ அவர்கள் அமைத்த தொண்டர் படையும் பேசுபொருளானது எதற்கு தெரியுமா, அந்த எம்ஜிஆர் வந்து அந்த பதவியேற்பு விழா முடிஞ்சு நிக்கிற போது அந்த கூட்டத்துல வந்து அப்படியே நிக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, அன்பு தோழர்களே, நீங்கள் ஆண்கள் எல்லோரும் அப்படியே நில்லுங்க, குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களும் பெண்களும் முதல்ல வெளியில போயிருங்க. இதெல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னு சொல்றேன், எல்லாருமே வெளியே போயிருங்க. ஆண்களுக்கு ஒரு முக்கியமான நான் செய்தியை சொல்ல போகிறேன், அதனால அப்படியே இருங்கள். அந்த கூட்டங்கள் அப்படியே வெளியே போச்சு. அதற்கு பிறகு சொன்னார், இப்பொழுது நீங்களும் போகலான்னு. உடனே எல்லாம் சிரிப்பு சத்தம் ஒரு மாதிரியா கேட்ட உடனே சொன்னார், ஒண்ணும் இல்ல, இந்த கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் பேதமில்லாமல் பெண்கள் குறிப்பாக குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். குழந்தைகளும் பெண்களும் முதலில் பாதுகாப்பாக அவர் வெளியே செல்லட்டும் என்பதற்காகவே அப்படி சொன்னேன். இன்னைக்கும் கூட்டம் அப்படியே இருந்தது தாவேகா நூலகத்துல. தோழர் விஜய், முதலமைச்சர் விஜய் இன்னும் நடிகர் விஜயாகவே தன்னை பாவித்துக் கொண்டிருப்பது ஒரு சின்ன வருத்தம், குறை. நீங்கள் வந்தவர்களை வாரி அணைத்து நீங்கள் தன்மையப்படுத்திக் கொண்டு உங்கள் அரசியலில் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஒன்றும் யார் இங்க புனிதமானவர்களோ, யாரும் மேல இருந்து குதிச்சவங்களோ யாரும் கிடையாது. நீங்கள் மக்களை முதல் மதிக்க தெரிய வேண்டும். இந்த மாதிரி ஆபத்தானவர்களிடம் இருந்து நீங்கள் முதலில் உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு மாற்று இயக்கம் என்று வென்று இருக்கக்கூடிய சூழலில் எங்களை போன்ற திராவிட இயக்கத்தில் அடர்த்தியான கொள்கை உள்ளவர்கள் மிச்சம் மீதி இருப்பவர்கள் உங்கள் வரவை இப்பொழுது நாங்கள் மதிக்க ஆரம்பித்தது. ஏன் என்று தெரியுமா, பணத்தின் பக்கம் அரசியல் சென்றதை மீட்டெடுத்திருக்கு.
குறைகள் இருக்கலாம். இதுல எல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்ல குறைகள் இருக்கலாம். ஒரு மாநில கட்சி அரசியலில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தேசிய அரசியலை புறக்கணிக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகி இருக்கிறதுனால விஜயோட அரசியலும் இப்பொழுது நம்ம வரவேற்கிறோம். எதுக்கு தெரியுங்களா? திமுகவோட ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு மட்டுமல்ல. நாங்க அதிமுகவை என்ன சொல்றோம், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி பக்கம் வந்துடும் சொல்லக்கூடாது. பிஜேபிக்கும் சேர்த்து தான் நாங்கள் சொல்றோம். அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இதுவரை நடக்கிறது சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். இல்லை இருக்கட்டும், போகட்டும். அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் வரவேற்று அவரை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும். மாநில அரசியல் பக்குவப்பட வேண்டும். அதிகாரத்தின் கையில் வைத்து கொண்டு பணத்தை கொடுத்தால் மக்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற அந்த இருமாப்பை ஒழிக்க வேண்டும். அதற்கு விஜய் கீழ் கதவை திறந்து வாசல்ல நிற்கணும். நான் வெளியில வரமாட்டேன், எல்லாம் என்ன பார்க்க வாங்குற மனநிலை மாறணும். இல்லை என்றால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்த கைதான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். இது தமிழ்நாட்டிற்கு நல்லது. இப்ப அண்ணாமலை கும்பல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அது சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தியோட நான் பேசுவேன், பின்னாடி பேசுவேன். முக்கியமான செய்திகளோட விஜயின் மாற்றம், தாவேக்காவிற்கு வரக்கூடிய கூட்டம், செழுமைப்படுத்த வேண்டிய பக்குவம் தாவேக்கா என்கின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் மிக முக்கிய பங்கு உண்டு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.